ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எஸ்பிஓல இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு அப்டேஷன் வந்திருக்கு. அது என்ன அப்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்மளோட அதாவது நெக்ஸ்ட் வீக் எண்டில் வந்து கண்டிப்பாக ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ். அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வித்ட்ரா கொடுத்த அத்தனை பேர்த்துக்கும் அமௌண்ட்டும் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கும் வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்லேருந்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நெக்ஸ்ட் மந்த் 10th எல்லாத்துக்குமே வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் கூட. ஓகேங்களா, அடுத்து இன்னைக்கு இன்னொரு இம்பார்ட்டன்டான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டென்ட் ரைட்டர் அண்ட் இன்ஃபுளுசர் இவங்க யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணாங்களோ, அதாவது இந்த ரெண்டு ஆப்ஷனை யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, பட் ஒன் திங், கண்டிப்பா இதுல ஒர்க் தெரிஞ்சவங்க மட்டும்தான் பண்ண முடியும், எல்லாருமே ஒர்க் பண்ண முடியாது. அது ஒர்க் தெரிஞ்சவங்க மட்டும் நீங்க இதுல இருந்தீங்கன்னா ஓகே தான். ஒர்க் தெரியாதவங்க தேவையில்லாம செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அடுத்த ஒரு ஆப்ஷன் தருவாங்க, அதுல மாத்திக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க எஸ்பிஓல ஏர்ன் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய சிக்கலை கொண்டு வந்து விட்டுரும். ஓகேங்களா, சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிடிஓ செலெக்ஷன். இந்த பிடிஓ செலெக்ஷனுக்கு எஸ்பிஓ பத்தின நாலேஜ் ஃபுல்லா வேணும். எஸ்பிஓ எதை வச்சு செலக்ட் பண்ண போறாங்க அப்படிங்க யாருக்கும் தெரியாது. பட் எதை வச்சு செலக்ட் பண்ணாலும் சரி, பிடிஓ கண்டிப்பா செலக்ட் ஆயிட்டாங்கன்னா ஒரு பெரிய லக்குன்னு தான் சொல்லுவேன். எஸ்பிஓ பத்தி முழுசா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. நோட்டீஸ் போர்டை கரெக்டா வாட்ச் பண்ணுங்க, அப்பதான் எல்லாத்துக்கும் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். பிடிஓ செலெக்ஷன் இன்னும் ஒரு 1 or 2 days, மேக்ஸிமம் 4 daysக்குள்ள முடிஞ்சிடும், அனௌன்ஸ்மெண்ட் தந்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே முடிஞ்சது, செலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுனாலே ஒர்க் அடுத்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ அதையும் நெக்ஸ்ட் வீக் எண்டுக்குள்ள கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எல்லாரும் நோட்டீஸ் போர்டை கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிளாக் ஐடி, சஸ்பெண்ட் ஐடி. இந்த ரெண்டு ஐடிக்காரங்களும் என்ன பண்றதுன்னு தெரியல சார், நாங்க இன்னும் என்ன சார் பண்றது, எங்களுக்கு இன்னும் ஐடி ஆக்டிவேட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த ஒர்க் அங்கதான் நடக்க போகுது. அதனால தாராளமா போயிட்டு எல்லாரும் ஃப்ரீயா இருங்க. இன்னொரு 1 or 2 daysல அதையும் அந்த வேலையும் முடிச்சிருவாங்க. பட் கொஞ்சம் மெதுவா ஆனாலும் கண்டிப்பா அவங்களுக்கும் வித்ட்ரா பண்றதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் எல்லாத்துக்கும் ஓகேங்களா, பிடிஓ செலக்ட் ஆகிறதுக்கு அண்ட் இன்ஃபுளுசரா இருக்கு, கண்டென்ட் ரைட்டரா இருக்கு, எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்க ஐடி எல்லாம் கண்டிப்பா ஒர்க்கிங்ல வரும். ஓகேங்களா, சரி, இது எல்லாமே வந்துட்டு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நோட்டீஸ் போர்டை கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க, அது மஸ்ட். ஏன்னா நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணலன்னா எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் தெரிஞ்சுக்கவே முடியாது. ஓகேங்களா, நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே ஒரு அவேர்னஸ் தான். நீங்க அதை முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நோட்டீஸ் போர்டை கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவ்வளவுதாங்க. நமக்கு அமௌண்ட் வரப்போகுது, எல்லாமே ஆக போகுது, எஸ்பிஓ வேற லெவல்ல ஒர்க் ஆக போகுது. நம்ம எல்லாமே இனிமேல் நல்லா இருப்போம் அப்படிங்கிறதோட என்னோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. உங்களுக்கு யாராவது தேவையில்லைன்னா கூட மற்றவங்களுக்கு தேவைப்படும். உங்கள யாராவது பக்கத்துல இருக்கவங்க கொலீக்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ, பை பை.